இவ்வளோ அழகான ஸ்லீவ் டிசைன், அதுவும் உள்பக்கம் பிசுறதும் தெரியாமல் இந்த மாதிரி எப்படி நீட் ஃபினிஷிங்கில் தைக்கணுங்கிறத ஈஸியாக கற்றுக்கலாம். ஸ்லீவுக்கு நம்ம லைனிங், மெயின் ஃபேப்ரிக் ரெண்டும் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. உங்களுடைய கை சுற்றளவை 4ஆல் வகுத்து வரவிடையே ஒரு பக்கத்துக்கு மார்க் பண்ணுங்கள். நான் 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டிங் சைடில் இப்போ லென்த் மார்க் பண்ண போகிறோம். 5.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த டிசைன் வந்து சின்னதாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இன்னும் பெருசாக வேணும்னாலும் இதை பெருசு பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 மார்க்கிங்கையும் இணைக்கிற மாதிரி ஒரு கோடு போட போகிறோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லைனிங் எடுத்துக்கோங்க. லைனிங்க்கு மேலே இது மாதிரி ஃபோல்டிங் சைடில் இது மாதிரி வைக்கணும். வச்சுட்டு இந்த ரெடி அளவு ஒரு மார்க்கிங்கும், அதுக்கு பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் விட்டு இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்ததை மெயின் ஃபேப்ரிக் உடைய ரைட் சைடுக்கு மேலே இது மாதிரி வச்சுக்கிறோம். வச்சுட்டு 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டு எடுக்கிறோம். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த சென்டரில் மட்டும் ஒரு சின்னதாக இப்படி கட் கொடுத்துக்கிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் இதை உள்பக்கமாக தள்ளி விட்டுடலாம். தள்ளி விட்டுட்டு இதை அயன் பண்ணி எடுத்துக்கணும். அயன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக நின்றுடும். சாரீ கிளாத் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மடித்து இந்த ஃபோல்டிங் சைடில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது நடுவில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி போட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி ஒன்று ஒன்றா வச்சுட்டு தச்சு எடுத்துக்கலாம். இது போல் தச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸரை கட் பண்ணி விட்டுடலாம். இன்னொரு பக்கம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கட் பண்ணி அதை இதுக்கு மேலே வச்சுட்டு இது மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கணும். பிரித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சூப்பரான டிசைன் ரெடி ஆகிடும். இப்போ இதோட சென்டரில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கையெடுத்து இது போல் வச்சுட்டு ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கணும். தச்சு எடுத்ததுக்கப்புறம் உள்ள எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை இந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் எப்பவும் போல் மெயின் ஃபேப்ரிக் உடைய ரைட் சைடுக்கு மேலே லைனிங்கை வச்சு அடிச்சு திருப்பிட்டோம்னா உள்பக்கம் பிசுறதும் தெரியாமல் நம்மளுடைய ஸ்லீவ் டிசைன் சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் இருக்கிற ப்ளவுஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.